ஹலோ गाइस இன்னைக்கு நம்ம கிராணி 3 தான் கண்டினியூ பண்ண போறோம். ஏற்கனவே நிறைய வரனடி சம மேஜிஷன் வரனடி என்ன பவர் இந்த மாதிரி இந்த வாட்டி விட கூடாது அவளை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இறுதி வரை போராடுவோம். பா இன்னும் ஒரு மோட்ல இல்ல டஃப்பா இருக்கும் bro. எக்ஸ்ட்ரீமை விட டஃப்பா தந்திருக்கானா அது ஒண்ணு பிராக்டிஸ் தான். அது கூட வந்து சரி ஓகே போதும். இன்ட்ரோலாம் வேணாம். இன்ட்ரோ இல்ல அது எது எடுத்தாச்சு பிரச்சனை இல்லை. உள்ளே ஜாவ் வெளியே ஜாவ் ஆயிடுச்சு. யோ யார் யா இவன்? गाइस இது கொஞ்சம் படிச்சு பாருங்க கீழ இந்த நோட்ஸ் கிரானியன் பாபோ வெக்கேஷன் போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலி பண்ண போயிட்டாங்க. ஆனா நம்ம விளையாடணும்னா நார்மல் தான் விளையாடணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம இந்த நார்மல் ஏன்னா அவங்க கிரானி 2 நம்ம நார்மல் வந்து கிரானி 1 சும்மா நார்மல் ஏதாவது இல்ல கார் எஸ்கேப் பண்ணனும்ல. ஆமா கார் எஸ்கேப் பண்ண பெண்டிங். அது ஆக்சுவலி அது சீட்டிங் பண்ணாங்க போன வாட்டி. காக்வில அது இனிமே அந்த வீடியோ அப்லோட் ஆகும். அப்புறம் என்னத்த சொல்றது? ஆமா 1 மணி நேரம் அந்த வீடியோ அது அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பாத்துக்கோ அது அப்லோட் ஆகும். அப்ப அதை போய் பாருங்க. அது ஒரு இது நடந்திருக்கு, ஒரு பக். அது பக் இல்ல, பட் அது பொருள் காணாம போயிடுச்சு. அது ஏன்னு தெரியல. அது மட்டும் தான் கண்டிப்பா எஸ்கேப் ஆகும். நாங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் தேடிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இடம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வாட்டி நம்ம தேடிக்கிறோம். அது எப்படியோ வாங்க போகிறது அடிலாம் இந்த திருகத்துக்குள்ளே அவளே வந்துடும். என்ன தம்பி நானே திருக்கிட்டா அப்படின்னு பார்ப்பாரு. திருகணுமா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, நான் ஹெல்ப் பண்ணிவிட்டோமா அப்படின்னு. வயசான காலத்தில் இல்லை நீங்கள் 2 பேரும் வெக்கேஷன் போங்க, நாங்கள் தப்பிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஐயோ சவுண்ட போட்டோம் போல. அழகா என்ன சவுண்ட் இது திறந்து வந்து பார்ப்போம். சத்தியா சத்தம் போகையா எப்படியா வந்து தொலைஞ்சிட்டாரா? இப்போ அது இது ஒன்று மாட்டி விடும் பேரு. வாடடே இதுதான் நம்ம வீட்டாரா சவுண்டை பேரு. இங்கே பிளாங்க் இருக்கு. ஆனா பிளாங்க்ல எப்படி இது சொருகி உள்ள எடுத்துட்டு போறான் பாத்தியா? இதுதான் அறிவு. பிசிக்ஸ் பேசலாம். இது அப்படியே இங்க நிக்குதா? சரி நாங்க இந்த கிங் பண்ணி எடுத்து வா 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 வந்துருவா இப்போ பக்கத்துல. பாய் பாய். அவ்வளோதான். எங்கே பொண்டாட்டி வச்சுட்டு வருவா போது. வழியில் போய்தான் ஆகணும். ஐயோ வாய கழுவியா? இல்லை ஏற்கனவே கீழே இருக்கானா இருக்காங்க. இப்படி கிராஸ் மாதிரி இருந்தது. இல்லை ஐயோ கிளவியோ நினச்சடா. இன்னையா ஒரு தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தூங்கல ஓகே. இல்லை கதவு மூடி தான் இருக்கு. இங்கே இருக்கா அந்த பைத்தியம். வந்துருவாயா? அவன் சொல்ல மாட்டான். குப்பையில் போடு. அதனால தான் உண்மையாக வெளிப்படியாக வந்து. ஐயோ வந்துட்டானான்னு தெரியலையே. வர மாட்டான் ப்ரோ. ஓகே இங்கே எரிக்கட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். தானே பார்த்தேன். ஃபயர் வுட்டுக்கு தான் தமிழ் இருக்கும். அவ்வளோதான். இந்த வாரத்தில் இந்த ஆனால் கிச்சன் மோஸ்ட்லி வந்து பார்த்ததுக்கப்புறம் சொன்ன பற்றியா? ஓ இவளே திறந்து வச்சிட்டாளா கதவை? நானே இவ்வளோ தைரியமாக ஸ்பீடாக போகிறதே பெரிய விஷயம். கிராணி 1 2 தைரியமாக போவேன். போவோம். காருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தல. அப்படியே ஒன்று காயின் இருக்கும், இல்லை டெடி இருக்கும். ஒன்றுமே இல்லை. ஓ நன்றிண்ணா. நல்ல வேலை இவ்வளோ. அதுக்கு போல டெடியை கண்டுபிடிக்கலையா? டெடி அந்த ரூமில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த என்ட்ரியில் இருக்கும். நம்ம மேலே கதவு தரப்போம். அந்த நிம்மி விட்டு திறக்கும் போதே ஒரு ரூம் இருக்கும், ஆப்போசிட் ரூம். பக்கத்தில் போகுது. ஒரே ஒரு இது காலைல மட்டும் எடுத்துருவோம். வீட்டு கட்டி வச்சுட்டாங்க. ஒரு சில நேரத்தில் பக்கம் அதுக்குள்ள. ஆமாம் எங்கே ரீச் பண்ணணும் அவனுக்கே தெரியாது. இல்லை காணும். ஒரு வீடியோ சுற்று பார்த்துட்டியா? ரீச் பண்ண டைம் ஆகும். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரீச் பண்ண டைம் ஆகும். அதான் நம்ம யூஸே பண்ணலையே. அங்கே இருக்கு போயிட்டு
ஸ்பீடாக ஓட மாட்டேங்கிறான். நானும் ஃபுல்லாக 800 நினச்சேன்டா. எனக்கு ஜந்து பாப்பான் அவன். இன்னும் அவன் கிடக்குறானா? சுட்டாதான் தெரியும். ஏய் வரலையா? சரி அவன் பின்னாடியே ஃபாலோ டெடி மட்டும் கிடைக்கட்டுமே. நீ செத்தடி. இந்த கருமத்தை தான் நான் டஃப்பாக வச்சிருக்கானுங்க போல நம்மளுக்காகவே. கீழே கீழே கீழடா மேலே போயான்னு. ஓ நீ மேலே மேலே நீ கீழே கீழேன்ற. அவன் கீழே போறான்னு சொன்னையா? கதவு மூடு. உள்ள கிராணி இருக்கு போறா. ஐயோ வெறுமையாக வரமாட்டேன். எவ்வளோ அது அதுதான் நமக்கு தேவை. கையில் இருக்குல்ல வெப்பன், அதை வச்சு தொப்புன்னு. ஆனால் நீ தான் கரெக்டாக ஹெட் ஷாட் அடிக்கணும். அடிச்சா ஹெட் ஷாட் தான். அப்போதான் மயங்கும். ரெண்டு அடிக்க மேலே போயிடு. ரெண்டு பேருமே கீழே. ரெண்டு பேரும் கீழே தான். இதை திறந்து பாரியா பக்கத்துலேயே. சூப்பர் பாரு. அவ்வளோதான் சூப்பர். அவள் அந்த ரூமுக்கு போயிடு. அவளை பார்க்காது ஃபஸ்ட்டு. இந்த ரூம் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஐயோ சத்தம் கெட்டுச்சுடா. அதுக்கெல்லாம் வர மாட்டான். அடச்சி சில்றப்பா எதுவுமே வைக்க மாட்டேங்கிறானுங்க சில்ற பசங்களா. சரி இந்த எங்கே போக முடியும்? அந்த இது சரி ஓகே வேறு வழியில். நல்லா பண்ணுறீங்களா டேய்? காக்கா அடிக்க முடியாது. அடித்தா திருப்பி வரும். என்ன நீ என்ன வச்சுருக்க? இது செட்டி ஒருவேளை சுட்ட பறந்த உடனே எடுக்க முடியுமா? அது வாய்ப்பு சினிமா தான் நடக்கும். இல்லை ரியல் லைஃப்பில் கூட பண்ணலாம். ஆனால் இந்த கேம் லைஃப் பிடிச்சிடும். கேம் லைஃப்பில் தான் நடக்காது. ஓகே என்ன பெரிய காக்கா? நான் வெளியே ஒரு காக்கா ஒன்றும் பண்ணலையா? வெப்பனுக்கு பிளாங்க்கு நல்லா இருக்கா? நல்லா தான் திருப்பின. பட் வேலைக்கு பார்த்துக்கு ஃபோனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நன்றி நான் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி இருக்கு. பேசாமல் நீ ஃபஸ்ட்டு நீ டெடியை தேடுறா. வேறு வழி இல்லை. இது ரொம்ப விருப்பத்துது. ஃபஸ்ட்டு இதை முடிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் 1-2 நாள் இதுக்கே வேஸ்ட்டாக போயிடும். வந்து பண்ணுவோம். வேறு வழி இல்லை ராசா. கேமராலாம் வாயா. ஐயோ திருப்பி அதை எடுத்துக்கிட்டா. ஐயோ அது இப்போ டெக்னிக்கெலாம் நல்லா தான் இருக்குது. அந்த பக்கு இப்போ செட் பண்ணிட்டானுங்க போலையா? சூப்பர். கேளு அங்கே போனா ஒருத்தன் அங்கே போகிறான். கிராண்ட்பா அப்படியே என்ன பாட்டு அடிக்கிறான் கரெக்டாக. கிராணி கூட மக்கு மாதிரி எப்படி போகுது? நீங்கள் விளையாண்டு நல்லா பக் பண்ணி அதை பார்த்துருப்பான் போல அந்த கேம்காரன். அதான் கரெக்டாக சரி பண்ணிட்டான். இதெல்லாம் எவனா போகிறானா பாரியா? யாரும் இல்லை. நமக்கு அவ்வளோதான். அவ்வளோதான் சாவு. நானாச்சும் எதுவும் 2 பொருளாச்சும் கண்டுபிடிச்சேன். நீ அதுவும் பண்ணல. இரியா இப்போ தான் ஆரம்பிச்சு. இல்லை சொன்ன செத்தினா ஒன்று வெள்ளை காய் பின்னாடி போகுது. வருவானான்னு சவுண்ட் தான் அவனுக்கு கேட்க மாட்டேன். வரும் இதை பற்றியா? கருப்பு காயம் பின்னாடி போகுது. கிளம்பி பின்னாடி தான் பாடுறேன். அப்படின்ட்டு வெறி. அவன் மேலே வெறி ஆசை. இப்போ எட்ரா டெடி அங்கே இருந்ததுன்னா இந்த ரூம்டா ஒன்றும் இல்லை. இப்போ வேற டைம் இது இது எந்த டிராயர் பிளாங்க் எடுத்துட்டு ஓடு மேலே. அதுதான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் தூரம் தான் வந்துருவாங்கன்னு தெரிஞ்சு. சரி பார்த்துக்கலாம். செய்கை தான் இனிமே. செய்கை தான் பார்த்தேன் போன வாட்டி. 2 பேரும் மாறி மாறி வச்சு செஞ்சா. உன்னையே தானே வச்சு செஞ்சாங்க. என்ன எங்க நான் 2 நீ 3 வாட்டி வாங்கினேன். யோ அநியாயமாக உருட்டாது. யோ ஸ்லெண்ட்ரின் கிட்ட நீ 1, கிளவிக்கிட்ட நீ 2, நான் கிளவிக்கிட்ட 1, கிளவிக்கிட்ட 1. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க சொல்லாங்கல்ல உன்னை. இது ஒரு அதுதான் அந்த 13 நிமிஷம் எடிட் பண்ணியிருக்கேன். இதை விழாமல் போடா. என்ன காரியத்து புரியா? இல்லை விழுந்துருவோன்னு பாயிண்ட். யோ அவ்வளோதான். இங்கே பிரிட்ஜுக்கு ரேங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அதானே அதை விட்டால் வேறு என்ன வைப்பான்? மோஸ்ட்லி இல்லைன்னா வெப்பன்கி கூட ஒரு சிலது வைப்பான். பிரிட்ஜில் தப்பிக்க ட்ரை பண்ணுறோம். பிரிட்ஜிலியா? பிரிட்ஜுக்கு கொஞ்சம் பொருள் தாண்டா வேணும். ஃபியூஸு அந்த பிரிட்ஜுக்கு கண்டுபிடிக்க என்னன்னா நீ கீழே போகிறதுக்கு நீ அங்கே போய் கீழே குச்சிரு. கீழே போனால் கிளம்ப வரும். மரத்துக்குள்ளே நீ பிரிட்ஜுக்கு ரேங்க் எடுத்து ஓடிடு. அதுக்குள்ள இப்படி குடிச்சின்லாம் போனால் அழகாக வந்துடும்.
அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துரு. செடி இருந்தால் சூப்பர். அதான் மோஸ்ட்லி வைப்பான். அதான் இப்போ எடுத்தனா முடிஞ்சிச்சு கதை. நக்கின்னு போக வேண்டியதான். கிளவிக்கிட்ட நீ மாட்ட மாட்டேன். அவள் கீழே வாத்துக்குள்ள நீ ஓடிடலாம். ஆனால் கிளம்ப பிடிச்சிரும். சிரிப்பு போயிடு. நல்லா கார் ஸ்டக் ஆகிற மாதிரி. ஸ்டார்ட் ஆகும். ஸ்டக்கு. நம்ம எப்போ திறந்தோம் இதை? நம்ம திறக்கல. ரீஸ்பான் ஆகணும்னு தான் திறந்தானுங்க. எங்கேயும் வந்து நாய் வாக்கிங் மீட்டிங் போக போகுது. உண்டிகோல் வேறு மாற மாட்டேங்குச்சுடா. ஐயோ சரி போட்டு தொலை இதை. போட்டு இறக்கு. பாதி எஸ்கேப் முடிச்சாச்சுன்னா ஃபியூஸ் மட்டும் செட்டிக்கு எடுக்கணும், கேபிள் போடணும், கனெக்ஷன் தரணும். பிரிட்ஜு கனெக்ட் போட்டாலே பாதி முடிச்சு கொஞ்சம் தான். பிரிட்ஜுக்கு இறக்கிறதுக்கு இல்லை சின்ன வேலை. அதுக்கப்புறம் பார்த்தா தான் பெரிய வேலை. பிரிட்ஜு கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை. அதுக்கு நீ பிளாங்கெல்லாம் எடுத்து போடணும்ல. அதுக்கு ஒரு வேலை. பின்னாடி பார்க்காம ஏன் போகிறேன்? அங்கே ரவுண்ட்ஸை சுற்றினா நீ காலி. நீ லந்து தான் இல்லை. உன்லேருந்து என்ன போது கொண்டாதுலேருந்து இருந்துடும். அதுக்குள்ளே ஃபியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ராயரில் ஓரத்தில் நிறைய வாட்டி இருக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. இது ஆமாம் ஆமாம், அது நம்ம தேடவே இல்லை. சரி கிராணி தான் நினைக்கிறேன். கிராண்ட்பா என்ன டொப்புன்னு சவுண்டு. ஐ சி யூ நான்டா. பாத்தியா தலைவனா? ஐ சி யூ நானே. அந்த வார்த்தையிலே தெரியுது இவன் தானே. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணேன். சரி கிளவி அந்த நாயே பயப்பட போகிறேன். சும்மா ஓடுன்னு தான் சொல்ல போகிறேன் நான். கிளவி ஃபேஸ் கிட்ட வந்து பயமுத்துவா அவர். அப்போ தான் பயம் வரும். பின்னாடி வரணும்லாம் பயம் வச்சுட்டா. இப்போ கிராணியும் இருக்கா? ரெண்டு இப்போ கிராண்ட் பாங்க போனோம். ரெண்டு பேரும் இப்படி தான் போனாங்க. கிராண்ட் பா பார்க்கல, கிராணி தான் இப்படி போயிடுச்சு. எப்படியோ கிளம்பி வெளியே போட்டா போவே. சரி போ. வந்து தான் நம்மளுக்கு கரெக்டான சவுண்டு வர போது போயிடும். கீழே இந்த கிராக்கிங் சவுண்டு முடிஞ்சிச்சு. ஒட்டாண்டா சவுண்டு. இல்லை குனிஞ்சின்னு போறியா உட்காந்துங்கன்னு? எதுக்கு? நானா ப்ராக்டிஸ்க்காக வந்துக்கிறேன். ஏ ப்ராக்டிஸ் எவன் குடிஞ்சிட்டு போவான்? அவன் தைரியமாக போவேன். இதை மட்டும் அந்த ட்ராயரை மட்டும் தரேன் எப்படியாச்சு. என்ன இந்த சவுண்டு இப்படி பயமுத்துது? கிறுக்குன்னு சவுண்டு வந்துச்சியா? ஐயோ ஒன்றுமே இல்லைடா. தர தர கதவு தான் வந்தானா கதவு மூடு. கிராண்டா வேற எத்தனை அவன். ஓ கிளவி தானே. கிளவி தான் வந்தா. அதான் நான் பார்த்தேன். கிளம்ப பார்த்துட்டா. இவ்வளோ கிட்ட வரா? பார்த்துட்டாளா? பார்க்கல. ஆனால் இவ்வளோ கிட்ட வந்து இல்லை வேடா கிழிச்சு அது வருமா? அவ்வளோதான் வச்சு கழுத்தை பிடிச்சி. பிரிட்ஜுக்கு ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். அதையும் கெடுத்து விட்றாங்க. இப்போ எப்படியாச்சும் அந்த உண்டிகோல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு. அது மேலே தான் அங்கேருந்து தான் நம்ம ஆட்ட ஆரம்பிக்கும். கிளம்ப மட்டும் தூங்கிட்டான்னு வைப்போ மாஸ்க்கு. அது கொஞ்சம் சீரமாக. ஐயோ இன்னும் திரும்பினாடா. ஆமாம் திரும்பிட்டாயா? ஐயோ அதான் குனிஞ்சேன். ஐயோ ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா உர் அப்படின்னு சவுண்டை விட்டு வருவா பாரு. உஸ்ன்னு எந்திரு. போயிட்டியா இல்லையா? போயிட்டா. மேலே போட்டா தெரியலையே. மேலேயா இல்லை இந்த ரூமான்னு தெரில. சரி போ. அப்படியே மேலே தான் போயிருப்பா. ஏய் பொறுமையாக போய். ஐயோ கதவு திறந்துருக்கு. பாட்டிக்கிறாங்க. இந்த ரூமுக்குள்ளே வந்து நான் பெரும் தப்பியா. அட்லீஸ்ட் நான் அடி வாங்கியிருந்தா கூட எங்கேயாவது ஒன்று போய் ஒழிஞ்சிருப்பேன். தேடி இங்கே இருக்குன்னு பார்த்தா அங்கே வச்சா பார்த்தியா? ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம்னா தேடி அங்கே வச்சு. ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக ஈஸியாக எடுத்து இங்கே வச்சா நான் எடுத்து மறுபடியும் 2 ஃப்ளோர் ஏறி அங்கே போகிறதுக்குலாம் அவங்க கரெக்டாக இருந்துச்சு. எலக்ட்ரிசிட்டி இல்லை ப்ரோ. ஓடுறதா? ஓகே. ஸ்லிங் ஷாட் எடுத்து 2 பேரும் கொண்டுட்டு அப்புறம் டெடி எடு. அது ரொம்ப டார்ச்சர் பண்ணுது இந்த தடவை. ஆமாம். நான் வேறு இந்த நினைக்கிறேன் இவ்வளோ சீக்கிரமாக போனதை பார்த்தா. எங்கடா போகிறேன்? எங்கே போனேன்? திருப்பி தூங்குறானான்னு பாரு. அவன் கிடைக்கிறான் பைத்தியக்காரன். இப்போ நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் யாருக்கிட்டையாவது ஒன்று போய் மாட்டிப்பேன். நான் போய் முதல்ல ஸ்லிங் ஷாட் எடுத்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். புதிய கிராண்ட் ஹெட்ஷாட் அடிக்கணும். அது சரியா? நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படியே இறங்கி ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புனா தான் நம்ம போனி போகணும். இப்போ அந்த வேலை மயங்கலை. அன்றைக்கி அந்த கிராணி 1ல் நடந்தது. இப்போ நான் விழுந்தேன் பாரு கீழே. அந்த மாதிரி விழுந்து மயங்கிருக்கணும். பட் இந்த கேம் ஆரம்பிக்கும் போது இங்கே கீழே விழுந்தான். இப்போ விழுந்தா அந்த மாதிரி விழுந்தா மயக்கம் ஆகிடுவாங்க. அடுத்த நாள் போய்டும். அப்படின்னா இந்த வாட்டி தான் சரி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டினா இந்த வாட்டி இல்லை, கொஞ்சம் நிறைய பண்ணிட்டாங்க. எப்பவுமே இல்லை. எவனா வந்து மாட்டுவானா? வேணா அந்த சவுண்டு போடு. கிளவி வரும். அவளை அடிச்சு என்ன யூஸ்? ஐ வாண்ட் கிராண்ட்பா. கிளவியை சாதாரண மேடம் போடாத. நம்ம நிறைய எத்தனை வாட்டி செத்துருக்கோம் அவகிட்ட. அது கிராணி 1 கிராணி 2. கிராண்ட்பா தான் மாஸ்ட்டு. கன் எடுத்து டம்மால் டிமில் போடுவான்.
ஃபர்ஸ்ட் அவளை கொல்லு. சப்போஸ் நீ கிளவனை கொல்லும்போது பின்னாடி அவன் நின்னானா என்ன பண்ணுவான்? வாயை காசு. அந்த மாதிரி தான் நிறைய வாட்டி நடக்கும். 2 பேரும் ரவுண்டு கட்டுவாங்க மோஸ்ட்லி. யாரா அது? இப்படி கிளவியை ஃபாலோ பண்ணிட்டு வருவானே. வருது பாரு. ஹாய்மா, என்னம்மா கண்ணு தெரியல. இங்கேருந்து தெரியலையா? ஏய் கிட்ஸ் லாங் சைட். பக்கா. ஏய் என்ன பக்கா? இங்க தான் நிக்கிறேன். ஏய் how are you? அடியே என்ன கண்ணு தெரியலையா? ஐயோ புரிய மிஸ் பண்ண கொண்டுடுவோம் பாத்து. ஏய் அதுதான பண்ண லாக் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பண்ணல. ஐயோ அவ பாத்தியா அவ? என்ன கண்ணு தெரியலையா அவளுக்கு? இவ்வளவு கிட்ட நின்னுமா தெரியல அவளுக்கு. திருப்பி சவுண்ட் போடு. இந்த வாட்டி பாப்போம். யாரியா இவன் நம்ம டைம் வேஸ்ட் பண்றா गाइस. வேணுமே நம்மள ஏதோ பிளான் போட்டு ஏதோ பண்ண பாக்குறாளோ. இவன் பண்ணுவா கண்டிப்பா. இப்போ வச்சு காதுக்கு இப்போ எதுக்கு அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டான்டா. எங்கேயோ இல்லடி ஆகாஷ். வேஸ்ட் பண்ணிட்டான்டா. குறுகுறுனே. ஓகே இப்போ இது ஓகே. மச்சான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண கூட பக் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போமே ஒரு கல் அடிச்சா மயங்குவாங்க. இது கீழே ஒன்று இங்கே இருக்கு பாரு. இன்னொரு கல் அடிச்சா இது ஆயிடுவாங்கல்ல. நான் 3-4 தடவை ஒருத்தவங்களை அடிக்கிறேன், அவன் பாட்டு வந்துனே இருக்கிறான். என்ன கிளம்ப வந்துருக்கேன் சவுண்டு கேட்கல. வெக்கேஷனில் பார்த்தியா சிவராஜ்குமார் மாதிரி இருக்குது. இதை பற்றியா? பரவாயில்ல, அது எடுத்து சுட்டு அவனை. சாரி ப்ரோ, அதுக்கு அந்த இடத்துல சுட்டுட்டேன். அது எப்படியோ சுட்டு போச்சுடா. பரவாயில்ல. இப்போ எடு ஓடு 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 மேலே மேலே எல்லாமே வேலை இருக்கு. இவளை டெடியை முடிச்சு தள்ளும். டெடி எடு. இதை முடிச்சு மறந்துட்டு அவளை இவன் இருந்தால் தாண்டி பிரச்சனை. நீ இப்போ உன்னை ஒழிச்சு காட்டுறேன்டி வாடி. கிராணி கிரீன் இது ஸ்பான் ஆகிட போகிறாயா? வாடி கிளட்டு பொண்ணு வெளியே. கண்ணை வர வந்து தூக்கணும். கேன் பவர் ரவுண்ட்ஸ் வந்தானே எடுத்துப்பான். ஆமாம். கீழே தூக்கி போடு. அந்த லிஃப்ட்டில் போடு. எடுக்க மாட்டான். டைம் ஆயிடுச்சு. வந்துடலாம். லிஃப்ட்டுக்குள்ளே போட்டிருக்கணும். சரி பார்த்துக்கோ. அவன் ஸ்லெண்டரின் ஹவுஸ்லேருந்து அப்படியே மேலே பானையெல்லாம் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணி. அது பேட்லாக் இவ தருவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இந்த வழியா அந்த வழியா அவ்வளோதான். ஸ்லெண்டரின் புலம்பு போய் என்ன தாண்டா ஈஸியாக முடிச்சு போடுறீங்க அப்படின்னு. ஏம்மா நீ எங்களை ஈஸியாக முடிச்சு போடுவீங்கம்மா. அதான் போட்டியை நிறைய வாட்டி எங்களை காலி பண்ண வழியே நம்மளுக்கு நிறைய போட்டால இவன் தான் கீ தருவான். கீழே வாட்டி இவ்வளோ காலி பண்ணிட்டான். சீக்கிரம் என்னடி ட்ரெஸ் இருக்கு இவளுக்கு ஒரு சென்டிமெண்ட் சாங் வேற. ஐயோ சேஃபா தேவைதான். சரிப்பா இங்கே போட்டுடலாம். ஆனால் கிராணி என்ன ஸ்பான் ஆயிட்டு நன்றி. நான் போயிட்டா. கிராணி ஸ்பான் ஆயிருப்பால மாட்டாளா நேற்றுக்கு? ஆயிருப்பா நினைக்கிறேன். ரீலோட் பண்ணு. அவ்வளோதான். இப்போ வாங்க. அது எடுக்க முடியாது. ஒன்று தான் எடுத்துட்டு ஏற்கனவே. ஓ இருக்கா? இப்போ வாங்கோ வாடி கிளட்டு. இந்த சவுண்டுக்கு கிழவன் கண்டிப்பாக வருவான். சூரிய மிஸ் ஆகாது. அவ்வளோ அடிச்சு ரொம்ப நேரம் கன்னை பிடிங்கி எடுப்பான் கிழவன். பார்த்து நான் அது பிடிங்க அந்த இடத்துல ஏடுறா. பார்த்துக்கலாம். அப்படியே என்ன பண்ணோம்? இந்த ஃபயர் விட்டு போட்டுரு. அந்த காக்கா அப்படியே செட் எடுக்கலாம்டா. சரி அதே நம்ம கிட்ட தான் இது இருக்கு. இங்கே தானே போட்டேன். இதை தூக்கி என்ன தெரியுமா பண்ணுவோம்? உள்ளே போ. இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த கன்னை இதை போடு. ஷெட்டுக்கு காக்காக்கெல்லாம் எரிய வைக்கணும் தேவையில்ல. கன்னை வச்சு போட்டுடலாம். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா புல்லட் தான் வேஸ்ட் ஆகும். அது பரவாயில்ல. கிடையாது. என்ன கிடைக்குது? அப்புறம் கொல்றதுக்கு ஸ்கிரீன் ஷாட் இருக்குல்ல அது போதும். உள்ள என்ன ட்ரெயின் கீ? ரெண்டு எஸ்கேப்போ வருது. இல்லை இல்லை பண்ணுறது நம்ம என்ன தெரியுமா? கன்னு சரி நிறைய பொருள் எது கிடைக்குதோ அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் கன் எடுத்து ரீலோட் பண்ணு. நான் கீழே போயிட்டு அந்த இது இருக்கும்ல அது என்ன அந்த கண்ணாடி அதை உடச்சிட்டு இது இங்கே எடுறா. ஓடு. அது க்ரோ பார் கண்ணாடி உடைக்க போறியா? அது நீ பேசாம ஸ்ட்ரெயிட்டாக அந்த காக்காவே சுட்டுவா. அந்த செட்கி ஆச்சு எடுக்கலாம்யா. அது நம்மகிட்ட கன்று இருக்க வைக்கண்டா நம்மளுக்கு அது நம்ம பண்ணலாம். கன்று கையில் தானே வச்சுட்டு இருக்க போகிறோம். அப்போ கூட மேலே வந்து எடுக்க மாட்டேன். நம்ம சடனாக மேலே போயிட்டு ஏதாவது ஒன்று அடி வாங்கிட்டோம்னா நம்ம ரிஸ்க். அது பார்த்து எங்கே ரிஸ்க் பண்ண ஆகிட போகிறோம். இங்கெல்லாம் மாட்டேன். மேலே தான் வா. க்ரோ பார் இருக்கும். இன்னொன்று இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கும். ஃபியூஸ் இதுவும் தேவைதான். க்ரோ பார் ரெண்டுமே இருக்குது. இதுக்குலாம் வரமாட்டான். வெளியே போட்டுரு. இல்லை 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 நான் என்ன பண்ண போகிறேன்? க்ரோ பார் இங்கே ஒன்று கிட்டே ஓப்பன் நீங்கள் இருக்குது. இங்கே நான் முடிச்சுட்டு மேலே போகிறதுக்கு இப்போ நம்ம கேபிள் அதுதான் கண்டிப்பாக இந்த எஸ்கேப் தான். ஷெட்டுக்கு மேலே இருக்குது. பக்கா ரெடி காய்ஸ். எஸ்கேப்புக்கு ரெடி. இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக செலுத்திட்டோன்னா போதும். செலுத்தலாம்.
ஐயோ ஒரு புல்லட் இல்லை. இது எனக்கு இப்போ ஒன்று தோணுது. இப்போ கரெக்டாக இப்போ அவங்க ரீச் பண்ண இருப்பாங்களா? ஆயிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் போயிட்டு ரிஸ்க் எடுக்கலாம் வா. கைஸ் ஒரு நிமிஷம் பார்த்துட்டேன். நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் உஷாரா. பூச்சோ பேட்டா இங்கே வர வச்சுட்டு வெளியே போ. இப்போ ஓடு. ஸோ கிராண்ட்பா மட்டும் சடனாக வரக்கூடாது. எனக்கு அதான் அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்தால் 2 செகண்ட் டைம் தான் கூட அவனை சுட்டுருவேன். அவன் போய் திறந்தாலே இப்போது இல்லை வந்து இந்த சவுண்டு கேட்டிருக்கும். அவனை சுட்டு போட்டு ஒரு புல்லட் எடுத்து அவளை கொண்டு விடு. பொறுமையாக போகலாம். இன்னும் பாகுபலியில் சொல்கிறேன். திடீர்னு வந்தால் புரிஞ்சு எடுப்போம். நான் கண்ணை சொன்னேன். அங்கே இங்கேயே ஒரு புல்லட் இருக்குமே இல்லையா அந்த ட்ராயரில்? அது காலி பண்ணிட்டேன். ஷர்ட் இங்கே வந்துட்டான் வர. இன்னொரு புல்லட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு புல்லட் எடு. இப்போ நான் வரட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ நான் நம்ம கிட்ட இப்போ மேலே தான் புல்லட் இருக்குது. சரி இப்போ நான் போய் காக்கா சுட்டு காக்கா இதை வச்சு நம்ம என்ன இருக்கு பார்த்தோம். அது இல்லை ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. சரி நோ ப்ராப்ளம். நான் இவ்வளோலாம் சொன்னேன். ஐ நாட் இன்ட்ரெஸ்டட். நான் போய் காக்கா சுடுவேன். காக்கான்னு சொல்லுவோம். இதான் ஞாபகம். உயிரே உனக்கு அடிப்பான். காப்பி ரைட்டு இது கண்ணை போட்டேன். ஓகே செட்டில் போடு. அது ஒன்றும் இல்லை. அது கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் இப்போ புல்லட் எல்லாம் காலி காய்ச்சிட்டு அவங்ககிட்ட இருக்கும். ஏன் அன்லிமிட்டடா? ஆமாங்க. இப்போ கேபிளும் இப்போ வந்து நம்மளோட வேலை ஃபியூச்சர் வந்து இருக்கும். இப்போ நான் கன் எடுத்துன்னு போய் அவன் கிளம்பி வந்தால் போட்டுருவேன். அதுக்குள்ளே அவங்க போட்டுருவான். பரவாயில்ல. டே 2ன்றனால பிரச்சனை இல்லை. போட்டு எவ்வளோ புல்லட் இருக்குது? இன்னும் தானே. இப்போ கிளம்ப இதில் தான் இருப்போம். ரேஜில் இருப்போம். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபியூஸ் எடுக்கணும். நீங்கள் ஃபியூஸ் இதுக்குள்ளே புல்லட் இருக்கணும். நீங்கள் காருக்குள்ளே. யா இப்போ அவ்வளோ யா இல்லை. நீ ஆயா என்ன சவுண்ட் வராதியா? மண்ணியா இது? ஃபர்ஸ்ட்ல இது மண்ணியா? இங்கே எப்படியா சவுண்ட் வரும்? தேங்க்யூ கிளவி. நீ அவனை தான் தெரியும். புல்லட்டை ஃபில் பண்ணியா? பரதேஷ் ஏன் இப்படி இருக்க? நான் ஒரு பிளானில் டைம் வேறு 1.5 நிமிஷம் இருக்கியா? பார்த்துக்கலாம். கையில் கன். கிராண்டிக்கு பொறுத்தவரைக்கும் 1.5 நிமிஷம். கிராண்ட்பா அடித்து நம்ம எப்போ அடித்தவங்க அந்த சவுண்டுக்கு வரணும் கண்டிப்பாக. அவனுக்கு டைம் ஆயிடுச்சு. கிராண்ட்பாக்கு அவன் நேற்றுக்கு வேக்கப் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி பொண்டாட்டியை கொண்டுட்டோண்டா அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான் சூப்பர் தம்பி, நானே கொண்டுட்டோம் ஆசைப்பட்டப்பா அப்படின்னு. ஆடா பாவி, இதுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் தேடி. இப்போ நான் மேலே போய் ஃபியூஸை போட்டு வச்சுக்கோங்க. கேம் பிளே ஆல்மோஸ்ட் ஓவர் நம்மளுக்கு. நீங்கெல்லாம் ரீஸ்பான்ஸ் இல்லை. ஒரு ரவுண்ட்ஸுக்கு வந்துருந்தானா என்ன பண்ணுவேன்? ரீஸ்பான் ஆட் பண்ணானே க்ரோபார் வேற எங்கே அடிக்கணும்? அந்த ஸ்லெண்ட்ரினா கிட்ட ஒரு க்ரோபார் இருக்கும் டப்பா. இப்போ நம்மளதான் யூஸ் இல்லையே. ஷெட்டிக்கையும் கட்சிச்சு, கேபிளும் கட்சிச்சு. அவள் தான் எஸ்கேப். ஓகே இதெல்லாம் வராமல் இருக்கும். ஃபியூஸ் செட் பார்த்து போ பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறது? ஹவு டு ஐ டெல் யூ? அங்கே ரவுண்ட் நின்றுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். செக் பண்ணி இப்பா இல்லை இப்போ ஓகே. அதுதான் ஆன் பண்ண முடியாதுல்ல, அது எலக்ட்ரிசிட்டி வேணும். அதான் பார்த்தேன். கேபிள் எங்கே பார்த்தோம்? கேபிள் அதான் நம்ம கீழே போட்டோமே. அது இது அதான் அது ட்ரெயின். நீ ஏன் மேலே போனேன்? இப்போ நம்ம கன் அங்கே கன்னா இருக்கு. ட்ரெயின் இருக்கிற இடத்துல தானே அதை போட்டோம். ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம போய் ஃபியூஸ் எடுத்து அது க்ரோபார் அந்த கண்ணாடி உடச்ச இடத்துல க்ரோபாரும் இருக்குது. அதுதான் ப்ரோ, நம்ம அந்த க்ரோபார் ஓப்பன் பண்ணோம்ல, அதில் தான் அந்த கேபிள் இருக்குது. ஆமாம், கேபிள் தான் நம்ம எடுக்கலையே. நம்ம சும்மா பார்த்துட்டு தானே வச்சோம். சரி நோ ப்ராப்ளம். இப்போ நம்மளுக்கு கிளம்ப அங்கே வந்தாலும் கண் எடுத்துப்பான் பாரு. கலகரான் போயிட்டு போனதுக்கு அப்படின்னு. இப்போ நான் போயிட்டு கல்ல பொறுக்கி வச்சுக்கோ. மேபி ஸ்விங் ஷாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தேவைப்படும். இங்கே இருக்கா? சரி நம்ம போயிட்டு ஷெட்டு இன்னும் ஒன்றே ஒன்று பொறுக்கிக்கோ. போகிற வழியில ஏதாச்சும் ஒரு ஹெட்ஷாட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது யூஸ் ஆகும் இன்னொரு கல்லுக்கு. அதான் போகிற வழியிலே தூக்கிடலாம். இப்போ நான் போயிட்டு இது பண்ண போகிறேன். ஷெட்டு ஓப்பன் பண்ணி விட்டு வர போகிறேன். ஆனால் கீழே வந்து சவுண்டு கேட்காது. மண்ணு தானே. ஆனால் அது கேட்கும். மண்ணில்டா அது மண்டை. அவர் மண்டை
இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும் எல்லாம் நடுஜாமத்தில் இருக்கும்போது நான் ஏன்டா சுடுகாதுக்கு போகணுன்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கேபிள் அங்கே இருக்கா? இப்போ கண்ணை நம்ம எங்கே போட்டோம்? கேபிள் போட்டுட்டு மேலே ஃபியூஸ் கிட்ட போய் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஐயோ அது ஒரு கடுப்பு. பேசாமல் நம்ம அதுக்கு நம்மள கேபிளே நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். விட பரவாயில்ல, எப்படி பார்த்தாலும் ஒன்று வச்சு தான் ஆகணும். அது இப்போ கல் எடுத்துக்கோ. முதல்ல நான் போயிட்டு அப்படியே இங்கே ஒரு சத்தத்தை போட்டு கிளம்பி இங்கே வர வச்சு நம்ம அங்கே ஓடிடலாம். அதுதான் இப்போ நான் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் இப்போ எனக்கு ஒரு டைம் இங்கே இருக்கா ஸ்கிரீன்ஷாட்? நீ மேலே எங்கேயோ போட்டேன்னு நினச்சி. இப்போ எவன் வந்தாலும் அவனுக்கு மேட்ரு தான். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கேம் பிளே முடிய போகுது. இப்போ நம்ம கேபிள் எடுத்துன்னு போய் போட்டு ஆன் பண்ணி விட்டு மழை போய் தட்டிட்டு வந்துட்டா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த டைம் தான் எனக்கு அந்த 1.5 நிமிஷம் எனக்கு வேணும். எக்ஸாக்ட்லி. என்ன சி இலையா ஏதோ ஒன்று போதேன்னு பார்க்குறேன். ஒரு சிலர் நீங்கள் தான் வந்து அடிச்சிருக்கேன். தமிழ் கேமிங் நடந்ததுயா. நிறைய கேமிங் சேனல் இப்படி பண்ணாங்க. கரெக்டாக உள்ளே போடுறாங்க டங்குன்னு பின்னாடி அடிக்கிறான். என்ன அது டிக்ஸான்ற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. இந்த சிறுத்தை பட்ட சொல்லுவான் பார்த்தியா, கார்த்திக்கு பின்னாடி அடிக்கிற டீ கடை பையன் அந்த மாதிரி. என் காலில் பஸ்ஸில் நேரம் டீ கடை பையனா கேட்டது. பரவாயில்ல, இதுதான்டா நம்ம ஆஃப் அன் ஹவர் கரெக்டாக முடிக்க போகிறோம். அதான் ரெண்டு கரெக்டுக்கும் வர மாட்டேங்குது. எங்கே போய் தூங்கிட்டு இருக்குன்னு தெரியல. தலைவன் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கிடக்கிறான் கண்ணு. அதுதான் இந்த சவுண்ட் முன்னாடியே போட்டுருந்தேன். எப்போ போடுது போயிருந்து ஒரு நிமிஷம் இது அவனா வந்து தொலைங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் கேபிள் தூக்கி போய் போட்டு வந்துடும். போட்டு பரவாயில்ல, நம்ம டே 2 தான். பரவாயில்ல, போ பார்த்துக்கலாம். இது ரொம்ப கடுப்படா. இதெல்லாம் என்ன எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? கடுப்பா தான் வேறு போட்டேன். வந்துட்டானா நான் நிம்மதியாக கிளம்பிடுவேன். கிளம்ப வந்தோம் ஆன் ஷாட்டில் ஒன்று ஒன்று. இப்போ கேட்டுச்சு 100 ஐஸு சுட்டுட்டு வர வேண்டிய. நான் என்ன பண்ணுறேன்? கடை லண்டு பண்ணுவேங்க. ஓடணுன்ற இப்போ கேரட்டு பையன் கீழே இருப்பான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. எங்கே அடிக்கிறாரு? ஹெட்ஷாட் அடிக்க சொன்னா விட நான் சொன்ன மாதிரி அவன் அங்கே தான் 10 செகண்ட்ல அவன் ஏந்துருவாயா? ஏன்ட்டோம் பார்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு தான் ஒரு பிளான் வச்சுக்கிறேன். நம்ம தான் டிக்கெட் நம்ம தான் கன் லோட் பண்ணிட்டோம்ல. ஆமாம், அந்த காரை நீ தான் லோட் பண்ணி வை சொன்னேன். ஓடு 2 சூப்பர். இப்போ 2 பேரும் இங்கே தான் வராங்க. சவுண்டு கேட்டு காலையில் தொங்குன்னு வைக்கிறோம் பேர். கொல்ற ஈவி அவசரப்பட ஏந்திரு அவ்வளோதான். இப்போ வா மனசு கேட்டு பாயா படலையும் நினச்சேன். பாவாடையில் புதுசு பார்த்தியா? திடீர்னு இனிமே எனக்கு தேவையில்லை. கேபிள் எங்கடா? கேபிள் கீழே தானே? கீழே தானே போட்டேன். ஐயோ கீழே எங்கேயா போட்டேன்? கீழே தான் போட்டேன். ஐயோ அது கன்னு. கன்னு இங்கே எடுத்த பேரு. ஓ இல்லடா, இன்னத்துக்கு எங்கேயோ போயிருக்கீங்க லூசு மாதிரி. நன்றி. ஏய் டெட் பால். ஐயோ போச்சுடா. இதுக்கே டைம் போச்சுடா. ஓடு. இப்போ நான் போய் ஷெட்டுக்கு போய் இதை போட்டு ஆன் பண்ணிட்டு நம்ம மேலே போய் ஆன் பண்ணி விட்டு நான் கீழே குடிச்சிட்டு வரணும். இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. இல்லை வேற கிளவிக்கு அடி வாங்கினா நல்லாயிருக்கும். அதே ஸ்டேட்டஸாக போடலாம். அது ஷார்ட்ஸில் போடல. உனக்கு தேவை. எனக்கு நான் அதை அடி வாங்க எஸ்கேப் ஆகணும். நாட்கள் போடா எல்லாம் ஒன்றா அவன் வந்து இங்கே நிற்பா பாரு. இங்கே தான் வரீங்களா அப்படிங்க நல்வரவு அப்படின்னு வெல்கம். அவன் சொன்னான் அந்த ஐயா இங்கே அங்கடா போகிறேன் அப்படின்னு மேலே சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிட்டோன்னா எஸ்கேப்பு. பண்ணலனாலும் எஸ்கேப்பு தான். ஏன்னா திருப்பி நெக்ஸ்ட் நாளில் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதுவும் 1.5 நிமிஷம் இருக்குன்ற. இல்லை இப்போ ஆகிடும். நீ ஏறி வந்த பற்றியா இந்த கேப்பில் ஆகிடும். அவ்வளோதான் திறந்தாச்சு. இப்போ பாடுங்க, நாளைக்கு போகி தான். போகி முடிஞ்சு 4 மாதம் ஆயிடுச்சுரா அப்படின்னு. அது எப்போனே தெரில. போகி மறந்துடும். பொங்கலுக்கு அப்புறமா தீபாவளிக்கு அப்புறமா ரெண்டுத்துக்கும் நடுவில் லந்து. அவ்வளோதான், அப்படியே திறந்து விடு. திறந்து 2 பேர் ஓகே வாங்க கைஸ். வெற்றிகரமாக ஒரு ஃபஸ்ட் எஸ்கேப் பண்ணியாச்சு. போலாண்டோய். ஓகே கைஸ், கிளவனுக்கும் கிளவிக்கும் பாய் பாய். ஏய் கரெக்டாக பார்த்தியா 30 minutes இருக்க பார்த்தியா 2 பேரும். ஐயோ பொண்ணும் வந்துச்சு பாரு. மா எப்படிமா தப்பிச்சான் அப்படின்னு. எப்படியோ
எப்படியோ கைஸ் அப்படியே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணா என்ன அடி வந்து தெரியுமா எனக்கு சிரிச்சிருச்சு அப்படியே பயத்துல எப்படியோ வெற்றிகரமான ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணோம், வேற எதுவும் இல்லைல்ல. ட்ரெயின் பிரிட்ஜ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தான் ட்ரை பண்ணோம். அபி இவனிவே சுட்டு இதுக்கப்புறம் நீ சுட்டு என்ன பிரச்சனை, வா ட்ரெயின் எஸ்கேப்பில் பார்த்துக்கலாம் ஒன்று. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் ரொம்ப சப்போர்ட்டாகவும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நிறைய புது வீடியோஸும் பண்ணலாம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏதாச்சும் மொபைல் கேம்ஸ் கேளுங்களேன். பாவம் ராப் மாதிரி மூச்சு போடும். இது ராப் எல்லாம் இல்லையா? உங்களுக்கும் ஏதாச்சும் நல்ல கேம்ஸ் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. பட் ஜிபி கணக்கெலாம் சொல்ல வேணாம், கொஞ்சம் ஃபோன்ஸ் பிச்சுக்கிட்டு அவ்வளோதான். வெடிச்சிடும் ஃபோனு, மதர் போர்டு தாங்க முடியாமல். ஏற்கனவே ஸ்டோரேஜ் ஒரு பக்கம் அப்லோட் வர 14 கேம்ஸ் வச்சுருக்கோண்டா. அது வேறு ரெகுலேட் பண்ணணும். ஓகே கைஸ், பை பை.